காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் இந்த இடத்திலே நம்மை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களிலே சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் அந்தகாரத்தில் நின்று நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருளின் அதிகாரம் என்று கொண்டு வருகிறார். அந்தகாரத்தில் இருந்து தேவன் நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தேவனுடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரை துதியுங்கள் என்று பவுலும் அவருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலனும் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். இருளின் அதிகாரம், இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்தகாரம் என்ற இடத்திலே அது இருளை தான் குறிக்கிறது. அந்தகாரம் என்பது காரிருள், அங்கே வெளிச்சத்துக்கு இடமில்லை என்ற இடத்திலே பாவம் இருளாக இருக்கிறது, உலகம் இருளாக இருக்கிறது, சாபம் இருளாக இருக்கிறது, வியாதி இருள் இருக்கிறது, மரண இருள் இருக்கிறது. இந்த உலகத்தின் இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அங்கே இந்த உலகம் அங்கே எதிரியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்க உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் இந்த உலகம் எதிரியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தேவன் உண்டாக்கின உலகம் என்று நாம் நினைத்தாலும் கூட இச்சையினால் உண்டான உலகத்துக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார் என்று பேதுரு கொண்டு வருகிறார். இந்த உலகம் இச்சையினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் மாம்சத்தினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் பொய்யினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் துரோகத்தினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் கொலைபாதகத்தினால் நிறைந்திருக்கிறது. இவைகளில் இருந்து நம்மை தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார். இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? அவர்கள் சேனையாக விழுந்திருக்கிறார்கள். விழுந்த சத்துரு சேனையாக விழுந்திருக்கிறார். அதனால்தான் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சேனையோட நமக்கு யுத்தம் இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அந்த பொல்லாத சேனைகள் என்றால் அது ஒரு சேனை. ஒரு சேனை இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான் என்ற இடத்திலே எதிரி அங்கே அதிகாரியா இருக்கிறான். இந்த உலகம் அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை மனிதன் இழந்ததினாலே இந்த ஆளுகை முற்றிலுமாக அங்கே எதிரியின் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. வாசிங்க அந்த வசனம். எபேசியர் 6:12 எபேசியர் நிருபக்காரர் அதை கொண்டு வருகிறார். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துயத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், லோக அதிபதிகள் என்று கொண்டு வர. லோகத்துக்கு அதிபதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்தகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அந்த அதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு யாரோடு போராட்டம் உண்டு என்றால் இந்த லோகத்தின் அந்தகாரத்தில் உள்ள அதிபதிகளோடும் வான சேனையோடும் நமக்கு அங்கே போராட்டம் இருக்கிறது என்று எபேசியர் நிருபக்காரர் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் கொண்டு வருகிறார். இந்த போராட்டம், இந்த அதிகாரம் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து விட்டார் என்று கொலோசியர் நிருபக்காரர் சொல்லுகிறாரே. நாம் இனி அந்த இருளுக்கு இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல என்று தெசலோனிக்கே நிருபக்காரர் சொல்லுகிறார். நாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம்.
நாம் தேவனிடத்துக்கு வந்திருக்கிறோம், நாம் அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் அவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அந்தகாரம் என்ற சொல்லே அது வடமொழி சொல்லோடு இசைந்திருக்கிறது. அது கேட்பதற்கே ஒரு அமானுஷ்யமாக தான் கேட்கிறதுக்கு இருக்கிறது. அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்தகாரத்திலே இருந்தோம், உலகத்தின் அந்தகாரத்தில் பிடிபட்டிருந்தோம், பீடிக்கப்பட்டிருந்தோம், பாவத்தின் அந்தகாரத்தில் இருந்தோம், சாபத்துக்கு உட்பட்டு இருந்தோம், வியாதி நம்மை மேற்கொண்டது, மரண பயம் நம்மை மேற்கொண்டு கொண்டு இருந்தது இல்லையா? ஆனால் அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக இருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது. அந்த புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நம்மை 4 விதங்களில் அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை தான் நாம் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அதுல முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இரண்டாவது நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனங்கள். ஆங்கிலத்திலே அது எப்படி இருக்கிறது? chosen generation, royal priesthood, holy nation and a peculiar people. His own position என்று இன்னொரு மொழியாக்கத்தில் சொல்லப்படுது. ஆனால் peculiar people என்பது சரியான பதம் தான். We are peculiar people from the world. உலகத்தில் இருந்து நாம் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஜனங்கள். ஏனென்றால் நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் இப்பிரபஞ்சத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல என்பதனால்தான் we are peculiar people என்ற அந்த வார்த்தை பதம் அங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen people. போன வாரத்திலே நாம் அதை தியானித்தோம். we are chosen people. நாம் எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று எபேசிய நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? அன்பின் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டபடியே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் பரிசுத்தம் குற்றமற்றவர்களாய் நாம் இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் பார்த்தோம். முன்குறிக்கப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார், கரிசனையுள்ளவராக இருக்கிறார். இந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டதினாலே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு தங்களை கீழ்ப்படுத்தத்தக்கதான ஒரு சிருஷ்டிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆபேல், காயின் தேவனால் முன்குறிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டாலும் காயின் அந்த அனுபவத்தை அவன் காத்துக்கொள்ளவில்லை என்பதனால் அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஆபேலிடத்துல இழந்து போகிறான் என்ற இடத்துல ஆபேலை கொன்றாலும் கூட அவன் அதை அடைந்து கொள்ள முடியாது. முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துல ஈசாக்கின் குடும்பத்திலே யாக்கோபு முன்குறிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவன். அவன் எந்த வழியில் சென்றாலும் தேவன் அவனை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்பது அவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற சித்தம் என்ற விருப்பம் தேவனுக்கு இருக்கிறது. அவர் ஒரு ஆத்துமாவும் அங்கே அழிவை நோக்கி போய்விடக் கூடாது என்று கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறார்களா என்றால் அது அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நற்சு விசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் யார் ஒருவன் ஏற்றுக்கொள்வான் என்றால் முன்குறிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவனை கொண்டு முன்குறிக்காதபடி பிறப்பிக்கப்பட்டவர்களும் கூட மாம்ச சித்தத்தின்படி
அங்கே ரத்தத்தின்படி புருஷ சித்தத்தின்படி பிறந்தவர்களும் கூட ரட்சிக்கப்படும்படியாக தேவ சித்தத்தின்படி பிறந்தவனை கொண்டு தேவன் கிரியை நடப்பிக்கிறார். எவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாரத்தை அடைந்து கொள்ளும்படியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார் என்று யோவான் தன் சுவிசேஷத்திற்கு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். எவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே புருஷ சித்தத்தின்படி எலியேசரை என் சுவிகார புத்திரனாக சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்று அவன் 15ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் கேட்கிறான். நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று தேவன் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, ஐயா பிள்ளை இல்லைங்களே, நான் எலியேசரை என் குமாரனாக ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்ட இடத்துல, அது மிடில் ஈஸ்ட்ல அன்னைக்கு வழக்கம். பிள்ளை எஜமானுக்கு பிள்ளை இல்லை என்றால் அங்க யாரு சீனியர் ஸ்டூவர்டோ அவனுக்கு அடுத்தபடி அங்க யார் கமெண்ட்ல இருக்காரோ அவரு தான் சுதந்திரவாளியாக வருவார். அந்த வழக்கத்தின்படி ஆபிரகாம் கேட்கிறார், நான் எலியேசரை நான் சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளட்டுமா? இல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு பின்பாக 16ஆம் அதிகாரத்திலே அவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். அது மாம்சத்தின்படி அவன் பெற்றெடுத்தது இல்லையா? ஒரு இடத்திலும் அங்கே அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று தேவன் எங்கும் சொல்லவில்லை. இவர்தான் சொல்றார். அதை உறுதிப்படுத்தும்படியாக தான் 22ஆம் அதிகாரத்திலே உன் ஏகசுதன் என்று சொல்லுகிறார். உன் ஏகசுதன், உன் ஒரே குமாரன். ஏகசுதன் என்றால் அவன் தான் சுதந்திரவாளியாக வர முடியும். அதனால் அதை அறிந்துதான் ஆபிரகாம் 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே கேத்துராலின் பிள்ளைகள் ரத்தத்தின்படி பிறந்தவர்களை, ரத்த சம்பந்தமானவர்களையும் மாம்சீகமாக தான் பெற்றெடுத்த இஸ்மவேலையும் கொண்டு வந்து அவர்கள் எல்லோருக்கும் அவன் அங்கே வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டு ஈசாக்கு தான் சுதந்திரவாளி என்ற இடத்திலே கொண்டு வருகிறான். முன்குறிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவன். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட the choice is given. நாம் நல்ல கனிகளையும் கொடுக்கலாம் அல்லது கெட்டும் போகலாம் இல்லையா? நாம் நல்ல கனிகளையும் கொடுக்கலாம், கெட்டும் போகலாம். ஆனால் கெட்ட மரத்திலே நீங்கள் நல்ல கனியை எடுக்க முடியாது. ஆனால் நல்ல மரம் கெட்டு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல மரம் கெட்டு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் நல்ல மரம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதன் தன்மைகளை அதிலே சிருஷ்டித்திருக்கிறார் இல்லையா? அவர் தூரத்திலே அத்தி மரத்தை கண்டு அது இலைகளினால் நிறைந்திருக்கிறதை கண்டு அதன் கிட்ட போய் பார்த்து அதில் கனி இல்லை என்று சொல்லி அதை சபித்து விடுகிறார் இல்லையா? அப்போ மார்க் அதை குறித்து எழுதும் பொழுது அது கனி கொடுக்கக்கூடிய காலம் அல்ல என்று எழுதுகிறார். அப்ப கனி தராத காலத்திலே போய் அத்தி மரத்தின் இடத்தில் கனியை காணாமல் அதை சபிக்கிறார் என்றால் தேவன் அவ்வளவு அநீதி உள்ளவரா? அத்தி காய்களையும் அத்தி பழங்களையும் நாம் பார்க்கிறோம். என்றைக்காவது உலகத்தில் யாராவது ஒருத்தர் அத்தி பூத்திருக்கிறதை பார்த்திருக்கிறது உண்டா? அத்தி ஒரு நாளும் பூக்காது. அத்தி என்னைக்காவது பூத்திருக்கா? அத்தி மரத்தில் பூக்களை யாராவது கண்டிருக்கிறார்களா? ஏன் அத்தி பூத்தார் போல அப்படிங்கிற தமிழ் சொல் வருது? பழமொழி சொல்றோம், அத்தி பூத்தா போல வந்தது. அத்தி பூக்காது. அத்தி என்றைக்குமே பூக்காது. நாம் பார்க்கக்கூடிய அத்தி பழமே பூதான். அது உள்நோக்கி தன் மகரந்தங்களை உள்நோக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பூ வகையான நாம் காயாக கனியாக புசிப்பதினாலே அதை காயாகவும் கனியாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதை நீங்க பிரித்து பார்த்தால் உள்ளே மகரந்தங்கள் அங்க இருக்கும். அது பூ போல இருக்கும். நீங்க பிரிச்சீங்கன்னா பூ போல இருக்கும் அது. ஆனால் அது கனி இல்லாத காலம் என்றாலும் அதன் இடத்தில் வந்தார் என்றால் அப்ப தேவன் அநீதி உள்ளவரா? கனி இல்லாத காலத்தில் வந்து கனி கொடுப்ப கேட்பாரா? அல்ல. அத்தி மரத்திலே இலைகள் இருந்தால் கனிகள் இருக்க வேண்டும் இல்லையா? அதான் அங்க மரபு.
அந்த அந்த மரத்தின் மரபு ரீதியான இயற்கையான மரபு ரீதியான செயல்கள் இருக்கு இல்லையா, அதில் இலைகள் இருந்தால் அதில் கண்டிப்பாக கனிகள் இருக்க வேண்டும். அதனால்தான் தூரத்தில் அத்திமரத்தை கண்டவர் அதிலே இலைகள் இருப்பதினால்தான் போய் அவர் கேட்கிறார். கனி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை தேவன் அதற்கு தந்திருக்கிறார். அப்படி இருந்தும் அதிலே கனி இல்லை. அதுதான் விஷயம். நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகள் செய்யும்படியாக நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நற்கிரியை செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நற்கிரியை செய்கிறது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நற்கிரியை செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும், தேவனுக்கு கனி கொடுப்பதும் கனி கொடுப்பாமல் இருப்பதும் நம்மிடத்திலே இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் முன்குறிக்கப்பட்டு பிறந்தவன். ஆனால் அவன் ஒரு நாள் தவறினான் என்பது அவன் இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடு. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே தேவன் வந்தார். அதை நாம் பார்த்தோம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் துவக்கி 39ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய மேன்மையான பகுதிகளை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். தேவன் முன்குறித்தார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்திருக்கிறார், அவரை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரை அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற இடத்திலே அவளுக்கு எதிராக இருப்பவன் யார், அவளை குற்றம் சாட்டுகிறவன் யார், அவளை நியாயம் இருக்கிறவன் யார், அவளை தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே அவர்களுக்காக மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே அவர்களுக்காக வலது பாரசத்திலே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று ரோம நிருபக்காரர் அழகாக அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார். தாவீது முன்குறிக்கப்பட்டவன் என்ற இடத்துல கொண்டு வரப்பட்டாலும் அங்கே உரியாவின் விஷயத்தில் அவன் தவறின காரியங்களே தேவன் அவனை மீட்டு எடுக்கக்கூடிய இடத்திலே வந்து அவன் உபத்திரவம் தொடங்கி மரணம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தேவன் அவனை கொண்டு வந்து மீட்டு எடுத்தார் என்ற இடத்திலே தாவீதுக்கு ஒரு மீட்பை அவர் அருளினார். தாவீதை அவர் பரிபூர்ணமாக ரட்சித்தார் என்ற இடத்திலே அங்கே எந்த விஷயத்தில் அவன் குற்றப்படுத்தப்பட்டானோ அதே விஷயத்தில் அவனை நீதிகரித்து தேவன் அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய அங்கே பத்சேபாலின் மகனாகிய சாலமோனை அரியாசனத்துக்கு கொண்டு வந்தார் என்பதும், உரியா என்பது அங்கே உபத்திரவம் தொடங்கி பட்டயம் வரைக்கும், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்ற இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் வந்தாலும் அவன் தேவனுடைய அன்பை அவன் பற்றி கொண்டு தேவனிலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து 18ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே அவன் சகல சத்துருக்களையும் சவுலாகிய சத்துருவையும் ஜெயித்த நாளிலே பாடின பாட்டு. மூல பாஷையிலே அடைப்புக்குறிகள் கிடையாது. அது முதல் வசனமாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சங்கீதத்தின் முதல் வசனமாக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடைப்புக்குறிகள் அங்கே அந்த 18ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் தமிழிலே எப்படி இருக்கிறது? என் வேலனாகிய கர்த்தாவே நான் அன்பு முழுவதும் தேவனின் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் காத்து கொண்டான். அந்த மனிதன் என்ற இடத்திலே அவன் தவறுகள் இழைத்திருக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு என்ற இடத்திலே அவன் நிலைத்திருந்து தன்னை தேவன் மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் தன்னை காத்து கொண்டான் என்பது தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதாக இருக்கு. முன்குறிக்கப்பட்ட நம்முடைய ஜீவியத்திலே குறைபாடுகள் இல்லை என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஆனால் குறைவுகளை நாம் நிறைவாக்கக்கூடிய தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டால் நம்முடைய குறைபாடுகள் நம்முடைய ஜீவியத்திலிருந்து பரிபூர்ணமாக நீக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக நீதிமானாக காக்கப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடியது என்பது நாம் அன்பில் தான் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் என்பதனால் தான் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவருமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:21-22 முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கையினாலே சத்துருக்களா இருந்த நம்மை ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவியத்துக்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஒரு ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்ட இந்த உபதேசத்தை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும்.
சுவிசேஷத்தை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். முன்குறிக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி கிரியை நடத்தினாரோ அதே போலவே முன்குறிக்கப்பட்ட அங்கே மோசேயுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை நடத்தினார். மோசேயுடைய வாழ்க்கையில தேவன், மோசே அங்க பிறந்தாலும் கூட அவன் 3 மாதங்கள் அங்கே வைத்து காக்கப்பட்டாலும், அங்கே அதற்கு பின்பாக அவன் அந்த நாணல் பெட்டியிலே வைத்து அனுப்பப்பட்டாலும் கூட, அவன் எகிப்திலே அரண்மனையிலே வளரும்படியாக கொண்டு போகப்பட்டாலும், அவனை வளர்க்கும்படியாக அவனுடைய தாயை தாதியாக அங்கே கொண்டு வந்து, அவள் தாய் அவனுக்கு பால் கொடுத்தாள் என்பது, அவள் பால் மாத்திரம் அல்ல, அந்த பால் கொடுத்தாள் என்ற இடத்திலே அவன் ஒரு மனிதனாக, அங்கே ஒரு எபிரேயனாக அங்கே உருவாக்கப்படுகிறதுக்கு அது சாத்தியமாக இருந்தது. தேவனுடைய காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். தேவ ஜனம்தான் தன்னுடைய ஜனம் என்பதை அவன் புரிந்து கொண்டான் என்பதுதான் அவன் ஒரு நாளும் அங்கே எகிப்தின் மேன்மைகளை விரும்பாமல் புறப்பட்டதற்கு காரணியாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. எப்படி ஒரு எபிரேயனாகிய மோசே எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்தாலும் தான் எபிரேயன் என்ற உணர்வோடு அந்த எகிப்தியர் மீது இருந்த அந்த காரியங்கள் அவனை பாதிக்காதபடிக்கு எபிரேயர் மீது அன்புள்ளவனாக, கரிசனை உள்ளவனாக, அவர்களுக்கு வைராக்கியம் உள்ளவனாக, எபிரேய தேவனை அவன் தேடக்கூடியவனாக காணப்படுகிறான் என்றால் அதற்கு அந்த பால் தான் காரணம், அவனுடைய தாயின் வளர்ப்பு தான் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் கிறிஸ்துவுடையவர்களாக, கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் வழிகளிலே நாம் நடக்கும்படியாக அழைக்கப்பட்ட நாம் கலங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய அவருடைய திருவசனத்தை பருகி வளர வேண்டும். அதுதான் நம்மை சரியான ஒரு அபிஷேகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல கிறிஸ்துவின், அங்கே கிறிஸ்துவின் ஆவி என்றும் தேவனுடைய ஆவி என்றும் சொல்லப்பட்ட வேதவசனத்தின் ஆவியினாலே தான் நம்முடைய பரிசுத்த ஆவியை நாம் காத்துக்கொள்ள முடியும். அந்த திருவசனமாகிய ஞானப்பாலை ஒன்று நாம் வளர்ந்தால்தான் நாம் பலன் கொண்டு கிரியை நடப்பிக்க முடியும். அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியும் வேண்டும், வேத வசனமாகிய தேவனுடைய ஆவியும் நம்மிலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்பதாக முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் நற்கிரியைகள் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து கலப்பில்லாமல் அதை பருகக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதுதான் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துல கடந்த வாரத்தில் பார்த்தவைகளை இப்பொழுது சுருக்கமாக நாம் பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, இரண்டாவதாக நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராஜரீகம் என்பது எப்பொழுதும் ஜெயம் என்ற ஒரு பதத்தை உடையதாக இருக்கிறது. ஜெயம், எப்பொழுதும் ஜெயம் பெறுகிற ஒரு ராஜாவின் ஜெய கம்பீரம் எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தந்திருந்தார். விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்த இடத்திலே அவர்கள் எப்பொழுதும் ஜெயம் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீகம் என்பது எப்பொழுதும் ஜெயம், ஆசாரியத்துவம் என்பது முற்றுமுடிய ரட்சிப்பு என்பதை கொண்டு வருகிறது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெயமும் இந்த முற்றிலுமுடைய ரட்சிப்பு என்பதும் பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். எப்பொழுதும் அவர்கள் ஜெயம் பெற்றார்களா? இல்லை. அவளை வனாந்தரத்திலே தேவன் வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்த காலத்திலே அவர்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றார்களா என்றால் இல்லை. அவர் தேவனுடைய வழிகளை விட்டு, அவருடைய பிரமாணங்களை விட்டு, அவருடைய ஆசாரியர்களுடைய சொற்களை தாண்டி மீறி புறஜாதிகளுடைய வழிகளிலே அவர்கள் நடந்த போது பலவிதமான ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பலவிதமான ஜாதிகள் அவர்களை மேற்கொண்டார்கள். ஜாதிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது ஆங்கிலத்திலே நேஷன்ஸ். பலவிதமான தேசங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஜாதிகளாக அவர்கள் பிரிந்திருந்தார்கள், ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதி காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுத்த போதும் அப்படித்தான் இருந்தது. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அவர்களை ஆளுகை செய்த போதும் ஜனங்கள் அவர்களுடைய சொற்கேளாதபடிக்கு அடிமைகளாகி போனார்கள். அந்த 7 ஜாதிகளை உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது.
அவைகள் தான் ஆவிக்குரிய நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். முழு இஸ்ரவேல், அங்கே முழு இஸ்ரவேலரும் அங்கே ஒருங்கிணைந்த தேசமாக சவுலினால் அங்கே நடத்தப்பட்ட போதும் சவுல் ராஜா அங்கே அந்த ஜெயத்தை கொண்டு வரவில்லை. ஆசாரியனாக இருந்த, தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேலினால் தான் அந்த ஜெயம் கொண்டு வரப்படுகிறது. அதுவும் நிலையாக இல்லையே. அவர்கள் பிரிந்து அசிரியருக்கு அடிமையாக போய்விட்டார்கள். மீதமிருந்த யூதர்களும் கூட, யூத கோத்திரத்தாரும் கூட அங்கே அங்கே பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு விட்டார். முழு ஜெயம் என்பது அவர்களுக்குள்ளே இல்லை என்று நாம் தெரியும். ஆவிக்குரிய ரீதியிலும் கூட அவர்கள் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மரணத்தை அவர்கள் ஜெயிக்க முடியும். ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பை, அங்கே பழைய ஆரோனின் முறைமையின் ஆசாரியத்துவம், அந்த பழைய அந்த முறைமையிலே அவர்கள் பரிபூர்ணமான அந்த ரட்சிப்பை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவும் அவங்களால முடியல. அவர்கள் ஆசாரிய கூட்டம் என்றுதான் நாங்கள் எழுதுகிறார். ஆசாரிய கூட்டம். பழைய பாட்டில நீங்க எங்க பார்த்தாலும் ஏராளமான ஜனங்கள் என்றுதான் இருக்கும். யாத்ராவும் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் என்றுதான் எழுதப்பட்டது. ஏராளமான ஜனங்கள். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். ஏராளமாய் பெருகி எங்க பார்த்தாலும் ஏராளம் தான். மோவாபின் ராஜாவும் அங்கே ஏராளமான ஜனங்கள் என்றுதான் சொல்றாங்க. ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஏராளம் என்பது எண்ணிக்கைக்குரிய ஜனங்கள், தனித்தனி நபர்களாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் தான் ஏராளம். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியத்தில் இருந்தது ஏராளமான ஜனங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த புதிய மெல்கிசேதேக்கின் மார்க்கம், renewed covenant, renowned covenant, புதுப்பிக்கப்பட்ட, செருகூட்டப்பட்ட, மேன்மையாக்கப்பட்ட இந்த புதிய பிரமாணத்திலே நமக்கு ஏராளம் அல்ல, திரளான ஜனங்கள். திரள் என்பது ஒரு திக்னஸ், ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ள ஜனங்கள். அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை அவர் கண்டார். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். திரள், ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக, ஒன்றையே சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றையே சிந்தித்து, 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பக்கத்திலே 3ஆம் அதிகாரம், நீங்கள் ஒன்றையே சிந்தித்து, 2 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் வாசி. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனதின் காரணம் என்ன? இந்த பரிபூர்ணமான ஒரு ரட்சிப்பை அவர்கள் அடைந்து கொள்ளாததன் காரணம் என்ன? அவர்கள் ஏராளமானவர்கள். திரள் என்ற ஒரு மனதிற்கு அவர்கள் வரவில்லை. அவர்கள் சித்தாந்தங்களிலே, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே, அவர்கள் கீழ்ப்படுகிறதிலே அங்கே பிரிவினைகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு என்ற இடத்திலே ஒரு மனம் தான். இந்த ஆசாரிய முறைமையிலே, இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மனம். இங்கே திரளான விசுவாசிகளாகிய குடும்பத்தார், கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தில் சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் திரளான ஜனங்களாக தான் அவர்களை பார்த்தார். திக்னஸ் யுனைடெட் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. அதைதான் பிலிப்பியருக்கு அவர் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே
நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மனம். அதைதான் எபேசியர்ல சொல்லும்போது ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கொண்டு வருகிறார். இந்த ஆசாரிய முறைமையை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஒப்பிடுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பது நமக்கு தேவன் முற்றிலும் ஜெயம் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த முற்றிலும் ஜெயம் என்ற ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பலவிதமான ஜாதிகள் அவர்களை மேற்கொண்டார்கள். ஆனால் நம்மை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது என்ற இடத்திலே இந்த ராஜரீகம், இந்த ஆசாரிய கூட்டம் என்பது அன்பிலே நிலை கொண்டிருக்கிறது. அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இருளின் அதிகாரம் நமக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்க முடியாது என்ற இடத்துக்கு நாம கொண்டு வந்திருக்கிறோம். நாம எங்க இருக்கிறோம்? நாம் இங்க சரீர பிரகாரமாக பூமியிலே இருந்தாலும் அங்கே எபேசியர் 2:7 படி அவர் தம்மோடே நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். அதனாலதான் இயேசு தைரியமாக சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள். உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறாரே அவருக்கு பயப்படுங்கள். சரீர பிரகாரமாக உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க அவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறாரே அவருக்கு பயந்து நடக்குங்கள். அதுதான் வெளிச்சத்தில் உள்ளவர்களுடைய அழகு. வெளிச்சத்தில் உள்ளவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய வழிகள் இருக்கிறது. தேவனுக்கு பயந்து நற்கிரியை தேவனின் அன்பு செலுத்தி நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனம் உள்ளவர்களாக நாம் காக்கப்படும்படியாக ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஏற்படுத்தின அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர் என்ற அந்த அமைப்பின் கீழே அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்தை காத்துக்கொண்டு நடக்கும்படியாக ஒரு மனது இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே சிந்தையாக சிந்தித்து ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்து ஒன்றையே சிந்தித்து அதையே செயல்படுத்தி என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெருக பண்ணுங்கள், நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதை இன்னும் ஒரு முறை வாசிப்போம். பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய், ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய். இசைவு என்பது இணைக்கப்பட்டு இருக்கிறது. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு அதை எழுதுகிறார். ஏக சிந்தை, ஏக அன்பு, ஒன்றையே சிந்தித்து ஒரே ஆவியினாலே இசைவாக இணைக்கப்பட்டு என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று. தேவனுடைய வசனம் ஒன்றுதான், அது ஒருபோதும் மாறாது. தேவன் ஒருபோதும் மாறக்கூடியவர் அல்ல. நான் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற இடத்துல தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அவருடைய வசனமும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு சிறு உறுப்பாகிலும் அது அழிவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. அதே போலவே அவர் அருளி தந்த அப்போஸ்தல உபதேசமும் ஒரு நாளும் மாறுகிறது இல்லை. அதை நாங்கள் எங்கு கற்றுக்கொண்டோமோ அவர்கள் எதை பேசினார்களோ அவைகளையே நாங்கள் பேசுகிறோம். இதை நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அப்போஸ்தல உபதேசத்தின் அடிப்படைகளை கேட்டால் அது ஒன்றுதான். ஒரே உபதேசம், ஒரே சுவிசேஷம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே பிதா, 7 விதமான ஒருமைப்பாட்டை எபேசியர் நிருபக்காரன் 4ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருக. ஒன்றுதான், அது மாறாது. இதிலே தான் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. நம்முடைய மாறாத தேவன் தம்முடைய மாறாத வார்த்தைகளினாலே, தம்முடைய மாறாத அன்பினாலே அவருடைய உபதேசங்களை தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி அதை சபைக்கு கொடுக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டவைகளை தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். அவைகள் மாறாததாக இருக்கிறது. அவைகளினால்தான் நாம் மாறாத நித்திய ராஜ்யத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்க முடிகிறது. இது இந்த உபதேசத்திலே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் நீங்கள் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாகும் என்று கொலோசியர் நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனங்களில் அதை கொண்டு வருகிறார். இதை நாம் அடைந்து கொள்வதற்கு என்ன தகுதி என்றால்
நான் முன்னமே சொன்னது போல அந்த கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து அதை பருகி நாம் வளர்ந்து இந்த ஆசாரிய ஊழியத்திலே நாம் இணைந்து அந்த நிறைவையும் ஜெயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த ஜெயத்தை முழுவதுமாக பெறவில்லை. நாம் ஆவிக்குரிய உலகத்திலே நாம் ஜெயம் பெறுகிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் அங்கே அங்கே வானமண்டலத்தோடு இருக்கக்கூடிய பொல்லாத சேனையோடு இருக்கிறது என்றாலும் அதை தேவன் ஜெயம் தந்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம் காலின் கீழே வைத்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், இல்லை என்று சொல்கிறார். ஜெயம் மாத்திரம் அல்ல, நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக அவர் வலது பாரிசத்தில் இருந்து அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்க 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஏற்படுத்தி தந்த மேன்மையான ஊழியத்துக்குமான வித்தியாசத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் கொண்டு வருகிறார். அது எழுத்துக்குரிய ஊழியம், இது ஆவிக்குரிய ஊழியம். அது கற்பலகையிலே மையை கொண்டு எழுதப்பட்டிருந்தது, இது இருதயமாகிய பலகையிலே சதையாகிய பலகையிலே ஆவியினாலே எழுதப்படுகிறது. அங்கே மரிக்கிறவர்கள் தசமபாகம் வாங்கினார்கள், இங்கே உயிரோடு இருக்கிறேன் என்ற சாட்சி பெற்றவன் வாங்குகிறான். அது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிற ஊழியமாக இருந்தது, இது நீதியை கொண்டு வரக்கூடிய ஊழியமாக இருக்கிறது. அது ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய ஊழியம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒளிந்து போகக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய மரணத்தை காணக்கூடிய ஆசாரனுடைய எழுத்தினால எழுதப்பட்ட அந்த ஊழியமே மகிமையுள்ளதாக இருக்குமானால் நம்முடைய இந்த ஊழியம் சிறந்த மகிமைக்குரியதாக இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். இந்த ஒப்பனை தான் அந்த ஊழியத்துக்கும் நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அப்போஸ்தலனாக ஊழியம் செய்து மெல்கிசேதேக்கு முறைமையில் மாறாத ஆசாரியராக இருந்து தரக்கூடிய மேன்மையான ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கான ஒரு நம்பிக்கை என்பது நாம் நித்தியமான ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு நித்தியமான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அவர் என்றென்றைக்கும் அவர் மறியாமல் இருக்கிறதுனாலே நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற மேன்மைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை உலகமோ மாம்சமோ பிசாசோ ஒன்றும் செய்ய முடியாது. இருளின் அதிகாரமோ மரணமோ நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, அந்தகாரத்தை, மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். மெல்கிசேதேக்கு முறைமையில் மாறாத ஆசாரியராக அவர் வரது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்காக மரித்தாரே, உயிர்த்தாரே, வலது பாரிசத்தில் இருக்கிறாரே. அவருடைய அன்பை விட்டு நம்ம யார் பிரிக்க முடியும்? தேவன் முன்குறித்தவர்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவருடைய குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவருடைய நியாயம் தீர்க்கிறவன் யார்? அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பழைய ஏற்பாட்டிலே பல மேன்மையான வல்லமையான தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய ஜீவனை எண்ணி அவர்கள் ஓடிப்போனார். ஆனால் நம்முடைய மகாபிரதான ஆசாரியன் தன் ஜீவனை கொடுத்ததினாலே நாம் ஜீவனை இழப்பது இல்லை, நாம் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை அடைந்து கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் மரணத்தை நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்திருக்கிறார். அவர் மரணத்தை விழுங்கி இருக்கிறார். அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார் என்பதனாலே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் மேல் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவன் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறாரே, அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னார். ஜெயம், மரணத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். உலகத்தின் மேல் ஜெயத்தை தந்திருக்கிறார். வியாதியின் மேல் ஜெயத்தை தந்திருக்கிறார். வியாதி என்னும் இருளோ, உலகம் என்னும் இருளோ, பாவம் என்னும் இருளோ, மாம்சம் என்னும் இருளோ, அந்தகாரம் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற இடத்திலே வந்திருக்கிறோம். முன்குறிக்கப்பட்ட நாம்
முன்குறித்தல் மாத்திரம் அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற இடத்துல, ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நாம் இதை அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்தையும் அவர் நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிற அவருடைய அன்பாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்ட அன்பையும் நாம் காத்துக்கொண்டு அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ற இடத்துல ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இவைகளை எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட மரணம் என்ற இடத்திலே அவர்கள் தடுமாறி விட்டார்கள். எலியா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் இயேசவேலுக்கு பயந்து ஓடிட்டாரே. ஐயா, என் பிதாக்களை காட்டில் நான் நீதிமான் அல்ல, போதும் ஐயா, என் ஜீவனை எடுத்துவிடும் என்று சொல்லிவிட்டாரே. அது அல்ல, நாம் ஜீவனை வைத்து ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நம் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே நாம் வெளிப்படுவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலன். கட்டுக்கள், உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக என்ன. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எங்கள் ஜீவன் கிறிஸ்து என்று இந்த கிறிஸ்துவுக்கு நாம் கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜீவனும் கிறிஸ்து நமக்கு ஜீவனும் இருக்கிறதுனாலே நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர்லே அவர் சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். அதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் அவருக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 15. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு 14ல இருந்து வாசி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிறார் தேவன். வாசிங்க, ஃபுல்லா வாசி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனை ஸ்தோத்தரித்து நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் இருக்கிறோம். நாங்கள் ஜீவனையும் மரணத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நாங்கள் ஒருவனுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத இடத்திலே அவனை நியாய தீர்ப்புக்கும் செய்யும்படியான அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். எலிசாவுடைய வாழ்க்கையில அவன் எரிகோவின் சாபத்தை நீக்குகிறார். ஆனால் எரிகோவின் பிள்ளைகள் மேல் கரடிகளை வர பண்ணுகிறார். ஜீவ வாசனை வீசுகிறார், மரண வாசனை வீசுகிறார். நாகமானின் குஷ்டம் நீக்கப்படுகிறது. கேயாசியின் மேல் அங்கே குஷ்டரோகத்தை கொண்டு வருகிறார். மழையை நிறுத்துகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார் இல்லையா? ஆக ஜீவ வாசனை மரண வாசனை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனை வீசுகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே அவருடைய பிரமாணங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்குள்ளே நாங்கள் மரண வாசனை வீசுகிறோம். இவைகளை செய்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? இதை யார் செய்ய முடியும் என்ற தகுதியை அவர் கொண்டு வருகிறார். இதை செய்ய யார் தகுதியானவர்? நாங்கள் அநேகரை போல கலப்பாய் பேசாமல் தேவ வசனத்தை தேவன் அருளின பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை முடிவடைய செய்கிறார். இதுக்கு என்ன தகுதி? கலப்பு இல்லை. இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே கலப்பு இல்லை. தேவனுடைய வசனத்திலே கலப்பு இல்லை. அதை கலக்கக்கூடியவன் சபிக்கப்பட்டவன். கலாத்திய நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது நாங்கள் சொன்ன இந்த உபதேசத்தை நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த வேறொரு தூதனாவது மாற்றி சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நான் முன் சொன்னதையே மீண்டும் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். நாங்கள் சொன்ன உபதேசத்தை நாங்களாவது வேறொருவர் தேவ தூதனாவது மாற்றி சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று 2 முறை சொல்லுகிறார். அந்த 2 வசனங்களை கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை 8 அதுக்கப்புறம் 9 2 வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே சொல்லி
அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். 9:10 வாசிங்க. 8:9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் சொல்லிட்டார். கலப்பில்லாமல் பேசும். இந்த ஆசாரிய முறைமையிலே கொடுக்கப்பட்ட இந்த மேன்மை என்பது நாம் கலப்பில்லாமல் அப்போஸ்தல உபதேசத்தை பேசக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அதுதான் நமக்குள்ளே ஜெயத்தையும் ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற 2 தகுதிகளை நாம் பார்த்தோம். வருகிற வாரத்திலே மீதம் இருக்கக்கூடிய பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அவரே நமக்கு பிரதான மேய்ப்பனும் ஆசாரியனுமாக வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனாலே நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவர் ஜெயம் பெற்றிருக்கிறதுனாலே ராஜாவின் ஜெய கம்பீரம் எப்பொழுதும் நமக்குள்ளே முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த உபதேசங்களுக்கு முற்றிலுமாக இந்த சத்தியங்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ, நம்ம எதற்காக சிருஷ்டித்தாரோ, ரட்சித்தாரோ, அபிஷேகித்தாரோ, முன்னறிந்தாரோ, அழைத்தாரோ, நீதிமான்களாக்கினாரோ, மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அதை முற்றுமுடிய அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நினைத்திருப்போம். தேவன் முன்குறித்தவர்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? அவரை நியாயம் இருக்கிறவன் யார்? அவரை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், உயிர்த்தார், வலது பாரசத்தில் இருக்கிறார். எந்நேரம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றம் ஜெயம் கொள்ளுகிறோம். ஜீவனோ, மரணமோ, வருங்காரியங்களோ, நிழல் காரியங்களோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சிருஷ்டியோ தேவனுடைய அன்பை விட்டு ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று இந்த மேன்மையான ஒரு முன்னறிவித்தல் நம்மை குறித்து இருக்கிறது. இந்த மேன்மையான ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். முன்னறிந்தே என்னை அழைத்தீர்.